பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். அவர் காண்கிற தேவன். காண்கிற தேவன். நீ எப்படி எந்த நிலையில் சோர்ந்திருந்தாலும் யாரையும் அவர் பார்க்காம விடவே மாட்டார். கண்டிப்பாக பார்க்கிறார். வேதத்தில் பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி ராஜாட்ட போய் பேசினான்னா தைரியமாக பேசுவான். என்ன பேசுவான்? என்னுடைய வார்த்தையின்படி அல்லாமல் இந்த தேசத்தில் பனியோ மழையோ பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு தைரியமாக பேசுவான். அப்படி பேசுகிற தீர்க்கதரிசி ஒரு நாள் சோர்ந்து போயிருந்தான். அவனையும் ஆண்டவர் கண்டார். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அவர் காண்கிற தேவன். அவன் போய் ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு அவன் போய், போதும் ஆண்டவரே, நான் மற்றவர்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு சூரச்செடிக்கிளியில் படுத்து கிடந்தபோது அவனை தேடி வந்து தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அநேகம், இங்கே உனக்கு என்ன வேலை, இந்த சாப்பிடு, தண்ணியை குடி, எழுந்து நடன்னு சொல்லி பலப்படுத்தின கர்த்தர். இன்றைக்கு ஒரு வேளை சோர்ந்து போய் நீங்கள் படுத்த இடத்திலிருந்து கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். உங்களை காண்கிற ஒருவர் இருக்கிறார். அப்படி எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து தயவு செய்து வைத்துக்கொள்வீங்களா? 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 19வது அதிகாரத்தை கையில் திருப்பி முதல் வசனத்திலேருந்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன். தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன். தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன். தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஏனையா நோக்கி பார்க்குறீங்க? அவர் காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவன். ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலியாவை பற்றி எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம கேட்டாச்சு. ஆனால் இந்த எலியா, அவனுக்கு ஒரு அட்ரஸ் என்னன்னா, கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா, அவ்வளோதான் அவனை பற்றி இருக்கு. வேற எதுவுமே அவன் இல்லை, இல்லையா? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, இவ்வளோதான். ஆனால் இவன் ஒரு தீர்க்கதரிசி. என்ன சொன்னா? ஆண்டவர் சொன்னார், அக்கிரமம் மிகுதி ஆகி போச்சு, நீ போய் சொல்லு, என் வார்த்தை இல்லாமல் இனிமே இந்த தேசத்தில் என்ன செய்யாது, மழையோ பனியோ பெய்யாது. அது எத்தனை நாளைக்கு? 3 வருஷம் 6 மாதங்கள் மழை பெய்யாது. சொல்கிறது நான் இல்லை,
கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன், நான் சொன்னா தான் மழை. ஏன்னா தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சு, வானத்தை பூட்டிக்கலாம் திறந்துக்கலாம், அவளுக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா சாமுவேல் ஜெபித்த போது உடனே மின்னலும் இடியும் வந்து ஜனங்கள் பயப்படலையா? எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் அவர் காண்கிற தேவன் ஐயா, நாம் தெரியாது, நமக்கு அது விளங்குறது இல்லை. ஜெபித்த உடனே அடுத்த நிமிஷம் மழை இடியும் மின்னலும் தோண ஜனங்கள்லாம் ஐயா இப்படி பயந்து சாமுவேலை கொண்டு நிற்கும்படி ஜெபம் பண்ணுன்னு கேட்கலையா? இந்த எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கவில்லையா? இவ்வளவு வல்லமை பெற்ற தீர்க்கதரிசி யாரு? அதனால தான் நாம கூட பாடுறோம். என்ன பாடுறோம்? எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்துகிற வல்ல தேவன், நல்ல தேவன். ஏன்னா நம்ம அந்த காலத்தில் பண்ண நல்ல தேவனே ஞான தேவனே நன்றியோடு உம்மை பாடுவேன்னு பாடல்களும் இருக்கு. அவர் நல்லவர் மட்டுமல்ல, வல்லவர் மட்டுமல்ல, அவரை நம்புகிறவர்களை காண்கிற தேவன். எலியா போய் சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிருக்கான். எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு கேரி பாட்டங்கிற ஓடையில் போய் ஒளிஞ்சிருந்தான். ஆண்டவர் அதில் வற்றி போன பின்னாடி அவன் அற்புதமாக, நான் இதை சாப்பிட்டு சாக போகிறேன்னு சொன்னேன். ஒரு சாரிபாத் ஊரில் போய் ஒரு ஏழை விதவை வீட்டில் இவளை கொண்டு அவனுக்கும் அவளை கொண்டு இவனுக்கும் பஞ்சகாலம் தீரும் வரை கர்த்தர் போஷித்தார். இப்படி போஷித்த எலியா ஒரு காலத்தில் என்ன சொன்னான் தெரியுமாங்க? 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும். ஏன்னா கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சூளுரைத்தவன் யாரு? இந்த எலியா தீர்க்கதரிசி. ஏன்னா காலையிலிருந்து சாயந்தரம் மட்டும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அப்போ மத்தியானத்தில் அவன் பேசினான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் உரத்த சத்தமாய், ஏன்னா அவர் சொல்றாரு, நல்ல சத்தம் போட்டு கூப்பிடுங்கப்பா. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். என்னன்னா செவிட்டு காது கேட்காது, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான். தியானத்தில் இருந்தால் காது கேட்காது இல்லை, தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாய் இருப்பான், எங்கேயாவது வேலைக்கு போனாலும் போயிருப்பார், அல்லது பிரயாணம். ஏன்னா நம்முடைய தேவனுடைய வேலை என்னது? இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அதனால தான் நம்ம பாடுறோம், இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன், பயப்படாதே நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். ஜீவனும் நானே, வழியும்
மத்தியான வேளையில் அவர்களை பரியாசம் பண்ணி எலியா சொன்ன வார்த்தை என்னமா? சத்தமா கூப்பிடுங்கப்பா, சத்தமா கூப்பிடுங்கப்பா. சில நேரத்தில் எனக்கு ஆரம்பத்தில் நார்வேல் வரும்போது தெரியாது, மார்த்தாண்டத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெடி கேட்கும். என்ன வெளிச்சத்தை கேட்க தீபாவளியா? இல்லைங்க, எப்போவுமே இந்த வெடி போட்டு தான். அது சாமி பேரனா செவிட்டு சாமின்னாங்க. எனக்கு விளங்கலை. கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அவர் கேட்கிற தேவன் மட்டுமல்ல, காண்கிற தேவன். உன் கண்ணீரை காண்பார், உன் கதறுதலை காண்பார், உன் நிலைமையை காண்பார், உன் வியாதியை காண்பார். இன்னைக்கு மத்தியானம் வரும்போது ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஐயா, எனக்கு ஒரு வாரமாக வயிற்றுப்போக்கு மாதிரி இருக்கியா, டாக்டர்கிட்டலாம் போகிறேன், மாத்திரை கொடுக்குறாங்க, என்னன்னு தெரியல, நிற்கவே இல்லை, வயிற்றில் ஏதோ கட்டி இருக்குங்கிறாங்க, என்ன இருக்குங்கிறாங்க, எனக்கு தெரியலை. என் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு கண்ணூரியாக ஒரு டிவியில் பேசுவார், அவர்கிட்ட கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, போயிடும். என்னம்மா இப்படி சொல்கிறேன்? ஆமாம், நான் இப்படி தான் ஒரு தடவை வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வந்துடும், ரத்த வாந்தியே வந்துடும், சில நேரம் ரத்தமே வரும். எனக்கு பயமாக இருக்கும் பார்க்க. நான் சும்மா சாதாரணமாக சேனல் மாற்றிக்கிட்டு வந்தேன். டிவியில் ஒருத்தர் கண்ணூரியாக கீபோர்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தார். அதில் நம்பர் வந்துச்சு, கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன். என்ன ஆச்சரியம், கர்த்தர் கேட்டார். நான் ஜெபம் பண்ணனால இல்லை, கர்த்தர் இறங்கினார். அவர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவார். நான் ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, யார் ஜெபம் பண்ணாலும் சரி, சுகம் தருகிறவர் யாரு? அவ்வளோதான். அவருடைய நாமத்தை சொல்லணும். அப்பல்லோ நடலாம், பவுல் நீர் பாய்ச்சலாம், விளைய செய்கிறவர் யாரு? அதை மறந்துடக்கூடாது. இந்த எலியா வைராக்கியம் கொண்ட ஒரு மனிதன். பாகால் தீர்க்கதரிசி முன்னாடி வைராக்கியமாக போய் நின்று சூளுரைக்கிறான். மத்தியான நேரத்தில் அவர்களை பார்த்து சொல்கிறான், உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் எங்கேயாவது ஊர் பக்கம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் அப்படி தூங்கினாலும் தூங்கி இருப்பான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். வாசிங்க அடுத்த வருஷம். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு, சொன்ன உடனே சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க. தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வட்டியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். ஆனா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடைக்கல. மாலையில் எலியா செய்ததை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தை ஒரு பெரிய குழி வாய்க்கால் வெட்ட சொன்னான். அதில் குடங்குடமாக தண்ணியை கொண்டாந்து ஊற்ற சொன்னான். அதில் விறகுகள் கட்டைகளை அடுக்க சொன்னான். அப்படியே அக்கினி வந்து கல்லையும் மண்ணையும் கூட என்ன செய்தது? நக்கி போட்டது. இப்படிப்பட்ட ஒரு எலியாவுக்கு சோர்வு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் நமக்கு தான் சோர்வு, எல்லாருக்கும் உண்டுங்க. அவனும் சோர்ந்திருந்ததை கர்த்தர் கண்டான். இவன் 19ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க. இவன் என்ன பண்ணார்? இவ்வளவு சூளுரைத்த ஒரு தீர்க்கதரிசி எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவன் என்று சொல்ல சொன்னாள். இவ்வளவுதான், நேரம் கூட வரல, சொல்லித்தான் விட்டா. இவ்வளவு வைராக்கியம் அந்த தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை கேட்டவுடனே என்ன பண்ணாரு? அவனுக்கு அதுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க என்ன செய்தான்? யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய், இந்த பெயர்சபாவில் தான் ஆகாரம் சுற்றி திரிந்தாள். ஆதியாகமம் 21:14 பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் பிள்ளையும் தோளிலே கொட்டி அதிகாலையில் அவளை அனுப்பிவிட்டான். அவள் பெயர்சபாவினுடைய வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். நாமளும் பாடலாம்ல, அலைந்தேன் பல்ல நாள் உம்மையே அறிய
அலைந்து திரிந்து நோயினார் அன்னை தீரன்பானே என்னையும் அன்னை தீரன்பானே அன்னை தீரன்பானே என்னையும் அன்னை தீரன்பானே அன்பே 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 ஆருயிர் உடமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உடமே ஆனந்தம் ஆனந்தமே லோகத்தின் பொருளில் இனிமை அழியும் புல்லில் பூவை போ பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உடமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உடமே ஆனந்தம் ஆனந்தமே. எனக்கு அன்பாளே, இந்த எலியா சாதாரண ஆள் இல்லை. அக்கினியை இறக்கிறவன், சூளுரைத்தவன், பாகால் தீர்க்கதரிசி 400 பேர் முன்னாடி அவ்வளவு தைரியமாக பேசுகிறவன் ஒரு வார்த்தையை கேட்ட உடனே பயந்து போய் என்ன செஞ்சிட்டாரு? அது அவனுக்கு தெரிந்தபோது தன் பிராணனை காப்பதற்காக பெயர்சபாவுடைய வனாந்தரத்தில் என்ன செய்தான்? வாசிங்க. தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். எவ்வளவு நேரம் பாவம் அவன் பொறுமையோடு நின்னான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது அப்படி விட்டாங்க. வேலைக்காரனை அங்கேயே நிப்பாட்டிட்டு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய். அடே அப்பா, அப்ப எவ்வளவு தூரம் போனாரு, எவ்வளவு நேரம் நின்னா? எனக்கு அன்பானவர்களே, போய் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடி கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. இன்னைக்கு அநேகர் இப்படித்தான். நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே நான் செத்தாத்தாங்கிறீங்க. செத்தா தீர்வு இல்லைங்க. சாகிறதுக்கு அந்த உலகத்தில் பிறந்தீங்க, வாழணுங்க. வாழ வைக்கிற தெய்வம் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை காண்கிற, என்னை காண்கிற, நம்மை காண்கிற ஒருவர் இருக்கிறார். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன். எப்படி காப்பாராம்? கண்ணின் மணி போல காப்பார். ஹல்லேலூயா. கழுகு போல் சுமக்கிற தேவன். அநேக நேரங்களில் நமக்கு தெரியறதில்லை, அவர் நம்மை காண்கிறார். இந்த எலியா போய் கீழே உட்கார்ந்து சொன்னான், போதும் கர்த்தாவே, கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, இந்த வாழ்க்கையே எனக்கு போதும், என் ஜீவனை என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. ஆண்டவர் அதையா கேட்டாரு? நீ நல்லவனா இல்லையான்னு நல்லவனு தெரிஞ்சதுனால தானே உன் கையில் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய சொல்லி கொடுத்துருந்தாரு. அவருடைய வார்த்தையின்படி பேசினவன மழையை அடைச்சி வச்சாரு. இவர் சொல்றார், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. உடனே படுத்துட்டார். அப்படியே படுத்து ஒரே தூக்கம், தூங்கிட்டு இருந்தான். உடனே ஒரு தூதன் வந்தார்.
அங்கேருந்து அவனை தட்டி எழுப்பினார். வாசிக்க பார்க்கலாம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, உன்னை தெரிஞ்சுக்கங்க, பேதுருவை சிறைச்சாலையில் போய் தட்டி எழுப்பினான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனத்தில் பார்க்கிறோம். அறையிலே சிறைச்சாலையிலே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஆண்டவர் நம்ம எழுப்புகிற தேவன். நாம விழுந்து போனாலும் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அவர் கரம் பிடித்து தூக்கி விடுகிறவன். அடம் பிடித்து விலகினா கூட சரி, கருணையோடு மன்னிக்கிற தேவன். இந்த எலியா தூங்கிட்டார். ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி அவன் தலைமாட்டில் கொஞ்சம் அப்பமும் தண்ணீரை வச்சு என்ன செய்கிறாரு? அவர் தட்டி எழுப்பி என்ன சொல்றார் பாருங்க, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட. எங்க இருந்து வந்துச்சு சாப்பாடு? எங்க இருந்து வந்துச்சு? ஒரு காலத்துல காக்கை போஷிக்க கண்டவன், ஒரு காலத்துல ஒரு அடதாருக்கு சாக போகும் நேரத்தில் இதை சாப்பிட்டு சாக போகிறேங்கும்போது அதே வீட்டில் பல ஆண்டுகள், எவ்வளோ நாள்னு எழுதப்படலை, பல ஆண்டுகள் அந்த வீட்டில் எடுக்க 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 குறைவில்லாமல் ஆசீர்வாதத்தை கண்டவன். சில நேரத்தில் இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவிச்சிருப்போம், நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போயிடும். எப்பவும் சொல்கிறேன், விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அதே சமயத்தில் நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்க மறந்துடாதீங்க. எனக்கு அன்பானே, அழகா தட்டி எழுப்பி பார்த்தா, எந்திரிச்சு பார்த்தா சுடப்பட்ட சாடை, கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி. ஏன்னா கிழவன் சாப்பிட்டு விற்கிடக்கூடாது. ஆண்டவர் கரிசனையும் உள்ள ஆண்டவர். ஆனால் அவன் திரும்பி படுத்துக்கிட்டான், சாப்பிட்டு தூங்கிட்டார். திருப்பி அவனை சாப்பிட வச்சு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எனக்கு அன்பானவளே, அவர் காண்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் ஐயோ என்னை அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல, கவலைப்படாதீங்க. உங்களை காண்கிற ஒருவர் இருக்கிறார். உன் வேதனைகளை அறிகிற ஒருவர் இருக்கிறார். உன் கவலைகளை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். யார் கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர் உன் பக்கத்தில் நின்று கொண்டு, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் தேற்றட்டும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா நானும் வயது கடந்த காலத்தில் தான் இருக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, 2 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 67 வயதை தொட்ட இன்னைக்கு வரைக்கும் பார்வை இல்லாமல் தான் கர்த்தர் வச்சுருந்தார். ஆனால் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம் உள்ள நிலையில் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்காக ஜெபிக்கிறதுக்கு வச்சிருக்கிறார். இதை விட என்ன பாக்கியம் வேணும்? நீங்களும் எனக்காய் ஜெபியுங்கள், என்னுடைய ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். ஏன்னா எங்கள் சபை 2 சபை, மதுரையில் 1, திருநெல்வேலியில் 1. 2மே பார்த்தீங்கன்னா சின்ன சபைன்னு ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்னது இல்லை. திருநெல்வேலியில் வந்து பாருங்கள், 25 சென்டில் கட்டியிருக்கோம். பார்வையற்ற மக்கள், திரளான மக்கள் வருவாங்க. இவங்களை கூட்டிகிட்டு வர கூட வேன் தான் என்னால் அனுப்ப முடியல. ஏன்னா வாரத்துக்கு 4000 ரூபா வேனுக்கு வாடகைக்கு வந்துடுது. இன்னும் அனுப்புனா இதை விட என்னால் கொடுக்க முடியணும். ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு வேனை கொடுக்கணும், ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 1,92,000 ரூபா. இதுக்கு டீசல் செலவு இல்லாமல் சில வாடகை மட்டும். ஏன்னா 16 × 12 போட்டு பாருங்கள், 12 10 120, 16 72, 192, 1,92,000. இதுக்கு டீசல் சேர்த்தாலும் 2,2,500 வந்துடும். 2 வருஷத்தில் அதனுடைய பாதி விலை வந்துடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிறது காலங்காலத்துக்கு அந்த ஆத்துமாக்களை அழைச்சி வர உதவும். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஐயா நாங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு எப்படி உதவி பண்ண
நாங்கள் தள்ளி இருக்கிறோம், எங்கேயோருக்கு எங்கள் நிகழ்ச்சி வருது பார்க்குறோம். உங்கள் டிஸ்பிளேயில் பாருங்கள் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. படித்த பிள்ளைகிட்ட கேளுங்க, இந்த காலத்தில் தெரியாத பிள்ளைகளே கிடையாது. கம்ப்யூட்டர் ஃபோன் தெரியாத பிள்ளை இருக்காது. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அழகாக அனுப்பி கொடுப்பாங்க. ஒருவேளை ஐயா ஒரு கட்டுமான பணிக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கோ, ஒரு பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் கொடுப்பதற்கு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக இருக்க கேளுங்க, உங்களுக்கு தருகிறேன். இல்லை இது வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். பில்லு வேணும்னு சொன்னால் என்கிட்ட கேட்டு நீங்கள் அது வழியாக தொடர்பு கொள்ளணும். அது மட்டும் அல்ல, மதுரையிலலாம் வயதான பார்வையற்ற பெண்களுக்காக வச்சுருந்தோம். 2004 வச்சுருந்தது. 20 வருஷம் ஆச்சு. 25 வரப்போகுது, 21 வருஷம். அந்த ஓடெல்லாம் போய் இனிமேல் ஓடு போடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? இந்த உஷ்ண காலத்தில் வயசானவங்க உட்கார முடியாது, என்னாலே உட்கார முடியல. அதனால் அவங்களுக்கு சென்ட்ரிங் போடணும் தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அந்த ஓட்டை எடுத்துகிட்டு அப்படியே சென்ட்ரிங் போட்டால் அவங்க சொன்னால் எல்லாம் செலவழித்து திருப்பி பெயிண்டிங்லாம் முடிக்க 6 லட்ச ரூபா வேணும். நாங்கள் ஆண்டவர் தான் எழுப்பி தரணும். நீங்களும் அதுக்காக ஜெபிங்க. நீங்கள் செய்கிற நன்மை எத்தனையோ வயது முதிர்ந்த பார்வையற்றோருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, தாராளமாக காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. காண்கிற தேவன், ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன். சில நேரங்களில் நாங்கள் அதை மறந்து விடுகிறோம். எங்களை யாரும் பார்க்கல, எங்களை யாரும் கேட்கல, எங்களை யாரும் விசாரிக்கலைன்னு சொல்லி உட்கார்ந்து புலம்புகிறோம். ஆனால் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தின் சிந்தைகளை காக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உங்களுக்கு அந்த தேவ சமாதானம் என் தேவன் தரட்டும். ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.